ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்டேட்டில் பிஜேபி வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஏன் வந்து ஒரே ஒருத்தருடைய ஆட்சி 25 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழரை கண்டு அமித்ஷாவும் மோடியும் அலறி துடிக்கிறார்கள் அப்படின்றதை நம்ம பார்க்க போகிறோம். யார் அந்த தமிழர், எதற்காக அவரை பார்த்து இவர்கள் அஞ்சுகிறார்கள், இந்த தேர்தலில் வந்து அவரால் தான் இவர்களுக்கு இப்போ மெயினாக வந்து பிடிங்கிட்டு போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து ஒரு முதலமைச்சரை விமர்சிக்காமல் ஒரு அதிகாரியை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் விமர்சிக்கும் அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான அதிகாரி யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒடிசாவை பொறுத்தளவுக்கு முதல்ல வந்து ஒரிசா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒடிசா. இப்போ அந்த ஒடிசாவை வந்து 25 வருடங்களாக ஆட்சி செய்து வருபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜு பட்நாயக்கோட மகன் நவீன் பட்நாயக். இந்த பிஜு பட்நாயக் யார் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஏன் பாஜக அங்கே உள்ளே நுழைய முடியாமல் ரொம்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிஜு பட்நாயக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர காலத்தில் இந்திய சுதந்திரத்துக்காக போராடியவர், முதல் பைலட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவின் முதல் பைலட் டாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்திலே பைலட்டாக இருந்தவர். அவருடைய மனைவியும் வந்து பைலட்டாக இருந்தவங்க. எப்போ 1940s அப்போனா பார்த்துங்க, அப்போ பைலட்டாக இருக்குன்னா எவ்வளோ இதுன்னு பார்த்துங்க. அப்போ வந்து கலிங்கா ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ஏர்வேஸே ஸ்டார்ட் பண்ணார். அந்த காலத்தில் டாட்டா ஏர்வேஸ் இருந்தது. அப்போ கலிங்கா ஏர்வேஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சுகர்ணோபுத்ரின்னு சொல்லுவாங்க, இப்போ முன்னாள் அதிபர், அவருடைய அப்பா வந்து வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கும் போது இங்கிருந்து போய் மீட்டு வந்தவர் தான் பிஜு பட்நாயக். இவரோட தெற்காசியாவில் பல நாடுகளுக்கு இவருக்கும் நல்ல ராப்போ இருக்குது. தாய்லாந்து, இந்தோனேஷியாவோடலாம் மிக நெருக்கிய பழக்கம் இருக்குது. தாய்லாந்து, இந்தோனேஷியாவை பொறுத்தளவுக்கு இந்த பிஜு பட்நாயக் இப்போ இருக்கார் நவீன் பட்நாயக் முதலமைச்சர், இவங்களோட அப்பா பிஜு பட்நாயக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. அவருக்கு வந்து அங்கே வந்து ரூபா நோட்டில் ஸ்டாம்ப்லாம் வெளியிட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு பிரபலமானவர். ரைட்டு. இவர் வந்து என்னென்னா ஆரம்பத்திலிருந்தே ஜனதா கட்சியோடு மிக நெருக்கமாக இருந்தவர். ஜனதா கட்சியில் எம்பியாக இருந்திருக்கிறாரு. கடைசி அவர் இறப்பதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் தான் அந்த ஜனதா தளம் உடைந்ததுக்கப்புறம் இவருடைய பையன் தான் நவீன் பட்நாயக் ஒடிசாவில். அவர் வந்து பிஜு ஜனதா தளம்னு சொல்லி அவங்க அப்பா பேரில் அந்த ஜனதா தளம் மாற்றிட்டார். பிஜு ஜனதா தளம்னு மாற்றி அவர் வந்து அரசியலுக்கே எப்போ வராருன்னா 1997 தான் அரசியலுக்கே வராரு. அவர் வெளிநாடு அங்கங்கே சுற்றிட்டு இருந்தவர், வெளிநாட்டில் படித்தவர். அவருக்கு ஒடியா மொழியே ஆரம்பத்தில் பெருசாக தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனிதர். திடீர்னு அவங்க அப்பா இறந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா நேராக கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்து 2000ஆம் ஆண்டுலேயே அவர் முதலமைச்சர் ஆகிறார். இன்றைக்கி 2023, ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி 2 வருஷம் அவங்க அப்பா விட்டு சென்ற பணியை தொடர்றாரு. அப்போ மொத்தம் வந்து 25 வருடங்கள் வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார். தற்போது முதலமைச்சராக அசைக்க முடியாத முதலமைச்சராக இருக்கார். அங்கே எதிர்க்கட்சியே இல்லை, காங்கிரஸ் ஏதோ 1-2 சீட்டு தான் வரும் அப்படின்ற மாதிரியான நிலை தான் இருந்தது. இப்போ பாஜக உள்ளே புகுந்துருச்சு. இப்போ பாஜகவோட பிளான் என்ன, ஏன் வந்து தமிழ்நாட்டில் உள்ளே புகுற முடியல சுத்தமாக, அதுக்கப்புறம் எப்படி வெஸ்ட் பெங்காலில் உள்ளே புகுந்து கொஞ்சம் ஒரு 14-15 சீட்டு வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே ஒரிசாலையும் புகுந்து 6-7 இடம் வந்துட்டாங்க. அப்படின்னா ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் தான் அவர்களுடைய ஒரு மார்க் ஆஃப் வர்ஷிப்னு சொல்லலாம். அப்போ பூரி ஜெகநாதர் கோயில் வந்து உலகம் முழுவதும் தெரிந்தது. அதே மாதிரி கல்கத்தா காளி வந்து கல்கட்டாவில் பெரிய ஒரே தெய்வம், நிறைய மக்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்குது. ஸோ அதனால் இவர்கள் அதுக்குள்ளே புகுந்து அந்த காளியவும் இந்த பூரி ஜெகநாதரையும் வந்து இந்துக்கள் இதில் கொண்டு வந்து, அதாவது பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்து அவரையும் கட்சியில் சேர்க்கறதுக்கு பூரி ஜெகநாதரையும் இந்த கடவுளையும் ஏற்கனவே ராமரை சேர்த்த மாதிரி அவரையும் பிஜேபி ஆர்எஸ்எஸில் சேர்க்கறதுக்கான முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே வந்து பரவலாக பல தெய்வங்கள் இல்லை. அதாவது அங்கங்கே ஆதிவாசிகள் வந்து இருக்காங்க, அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் இருக்குது. இதில் வந்து நாட்டிலே 3வது இடம் இதுதான், ஒரிசா தான். ஒடிசாவில் தான் வந்து ஆதிவாசி மக்கள் அதிகம் பாப்புலேஷன் உள்ள பகுதி. ஸோ 25 வருடமாக அவர் ஓட்டு போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே தான் ஒரு தமிழ் அதிகாரி உள்ளே வராருன்னு நான் சொன்னேன் இல்லையா. அவர் வந்து 2000 வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக அங்கே ஜாயின் பண்ணுறாரு. அவர் தான் பாண்டியன், விகே பாண்டியன். மதுரையை சேர்ந்தவர், மதுரை அக்ரி யூனிவர்சிட்டியில் படித்தவர். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 2000 ஐஏஎஸ் அதிகாரியாக அங்கே நியமிக்கப்படுறாரு. முதல் அவர் டியூட்டி ஜாயின் பண்ண உடனே அங்கே பெரிய புயல் ஒன்று, அந்த புயலை சமாளிப்பதற்காக அந்த டியூட்டி போடுறாங்க. அதை வெற்றிகரமாக சமாளிச்சிடுறாரு. சமாளித்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் ஒரு புது ட்ரெண்டை உருவாக்குறாரு.
உருவாக்கினவுடனே முதலமைச்சராக அந்த வருஷம் தான் 2000 தான் வந்து நவீன் பட்நாயக்கும் முதலமைச்சர் ஆகிறார். இவரும் ஃப்ரெஷ்ஷு, இவரும் ஃப்ரெஷ்ஷு. ஸோ இவரை ரொம்ப பிடிச்சி போயிடுது நவீன் பட்நாயக்கு. உடனே வந்து அப்படியே இருக்கார். இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 2-3 வருடம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே வந்து ரோர்கேலா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ரோர்கேலான்னு ஒரு ஊர். ரோர்கேலா இண்டஸ்ட்ரீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதாவது ஸ்டீல் பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்தியாவிலே மிகப்பெரிய ஸ்டீல் பிளான்ட். ஸோ அங்கே வந்து என்னென்னா ஹவுசிங் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டில் ஊழல் நடந்து என்ன பண்ணுதுன்னா, மக்கள் பணத்தை வாங்கி குறைச்ச அளவில் இந்த ஹவுசிங் போர்டில் நம்ம இதில் கட்டுறாங்கல்ல, கம்மியான ரேட்டுக்கு வாங்கி வீடு கட்டி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி. கடைசியில் பார்த்தா பேங்க்கில் லோன் வாங்கி ஏதோ பண்ணுறாங்க, வீடையும் கட்டி முடிக்க முடியல. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் சொற்ப சேமிப்பை கொண்டு அந்த ரோர்கேலா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் வந்து காசு கட்டுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் வாயில் போட்டுறாங்க அந்த அதிகாரிகள். வாயில் போட்டு அது திவாலாகி பேங்க்குக்கே பெரிய கடன் கொடுக்குற அளவு பேங்க்குக்கு கடன் பாக்கி வச்சு அந்த ரோர்கேலா ப்ராஜெக்டை திவாலானோடனே நம்ம பாண்டியன் தான் ரொம்ப தெளிவான ஆளாக இருக்கார், அறிவாளியாக இருக்காருன்னொன்னே நவீன் பட்நாயக் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரிப்பா இந்த இது இருக்குது, இதை கொஞ்சம் போய் பாரு, இது எதாவது பண்ண முடியுமான்னு பாருன்னா, இறங்கி 5வது மாதத்தில் 15 கோடி, நான் சொல்கிறது 25 வருடங்கள் 23 வருடங்களுக்கு முன்பு 15 கோடி ரூபா லாபம் சம்பாதிச்சிருக்காரு 5 மாதத்தில். இதில் இந்த ரோர்கேலா ப்ராஜெக்டில் இதில் ஆதிவாசி மக்கள்கிட்டையும் ஏழை மக்கள்கிட்டையும் மிகப்பெரிய ஹீரோவாக எப்போ 2003 மிகப்பெரிய ஹீரோவாக வந்து ஆயிடுறாரு. 2005 மிகப்பெரிய ஹீரோ ஆயிடுறாரு நம்ம பாண்டியன், கார்த்திக் பாண்டியன் அவர் பேர். ஸோ பாண்டியன் இந்த மாதிரி ஆயிடுறாரு. ஆன உடனே என்னன்னா மக்களே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு IAS அதிகாரியை இந்த அளவுக்கு நாட்டில் யாரும் கொண்டாடி இருப்பாங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் கொண்டாடிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நாடு முழுவதும் புகழ்பெற்ற ஒரு IAS அதிகாரியாக அறியப்படுறாரு நம்ம பாண்டியன். ஸோ இப்படி பாண்டியனோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அறிவாற்றல், அவரோட ஒரு விஷயத்தை கொடுத்து அதை செய்தி முடிக்கிறதுல வந்து பாண்டியன் பெரிய கில்லாடி அப்படின்ற மாதிரி ஒடிசாவில் பேர் வருது. அங்கே நக்சலும் இருக்காங்க, இருந்தவரும் நக்சலும் இவரை எதிரியாக பார்க்கவில்லை. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த கட்டமாக இப்போ இந்த போட்டிருக்காருல, இந்த பெண்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் போடுறேன் அப்படின்னு, பெண்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறோம் லோனுக்கு அப்படின்னு, இதையெல்லாம் எப்போ 20 வருடங்களுக்கு முன்பே செய்து காட்டியவர் இந்த பாண்டியன். சரிங்களா? இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லை, இத்தனை பேரை வந்து ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட்டுன்னு. இதையெல்லாம் நேரடியாக வங்கியில் இந்த கூலிகளை போடுவதற்கான திட்டத்தை துவங்கியதை யாருன்னா பாண்டியன் தான். சரியா? ஒடிசாவில் தான் முதல் துவங்குறாரு 18 வருஷங்களுக்கு முன்பு. ஸோ அப்போவே வந்து இது வித்தியாசமாக பார்க்கப்படுது. அதை தான் இப்போ ஆட்டையை போட்டு பிஜேபி வந்து ஜன்தன் அக்கௌண்ட்டுன்னு கொண்டு வந்திருக்கான் 20 வருஷம் கழிச்சு. சரியா? கொண்டு வந்து எல்லாரையும் அக்கௌண்ட் ஆரம்பிக்க விட்டுருக்கோம், எல்லா பெண்களுக்கும் 1 லட்ச ரூபா லோன் தரோன்றதை இது அப்போவே செய்து முடித்த ஒரு பாண்டியன். இதை பார்த்து அதிர்ந்து விடுகிறார் அந்த முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கு. இவருக்கு தீனி போடும் வகையில் இவர் எதை கொடுத்தாலும் சாதிக்கிறார், எதை கொடுத்தாலும் பெருசாக செய்கிறார் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, முதலமைச்சருடைய தனி செயலாளராக அட்வைசராக வச்சுக்கிறார். சமீப காலம் அட்வைசராக வச்சா என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்டேட்டையே நம்பர் 1 கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. இப்படி வந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றக்கூடியவர் வந்து என்ன ஆகிறாருன்னா, அங்கே போய் மண்ணின் மைந்தராகிறாரு. நம்ம அண்ணாமலை மாதிரி வெளியூரில் போய் கோமாளி ஆகி இங்கே திரும்பி வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஆஃபீஸர் கிடையாது. அவர் உண்மையான IAS ஆஃபீஸர், நேர்மையாகவும். பிஜு பட்நாயக் ஒரு தூய்மையானவர், அதாவது இப்போ இந்த மாதிரி லஞ்ச லாவண்யத்துக்கு அப்பாற்பட்டவர். அதனால தான் 25 வருடங்களாக அந்த மக்கள் வச்சுருக்காங்க. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக மத அரசியல் வந்து ஒரு டுபாகூர், அது வந்து மக்களை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லாது. மக்களை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம செய்யணும். இது டுபாகூர் அரசியல் மறைமுகமாக அதற்கான திட்டங்களை செயல்படுன பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய கோபம் வருது. அவர்கள் தான் அங்கே எதிர்க்கட்சியாக இருக்காங்க, சொற்ப எதிர்க்கட்சி தான், பெரிய எதிர்க்கட்சியெலாம் இல்லை. ஏன்னா வேறு கட்சி அங்கே இல்லாதனால எதிர்க்கட்சியாக அவர் இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நவீன் பட்நாயக்கை வீழ்த்தணும் அப்படின்னா பாண்டியனை தூக்கணும் அப்படின்னு பண்ணி வேறு சில டுபாகூர் வேலையெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணுறாருன்னா, கடந்த 2029 அக்டோபர் நவம்பரில் ரிசைன் பண்ணிடுறாரு. நீ மத்திய அரசு அதிகாரியாக இருந்தால் தானே நீ என்னைய டார்ச்சர் கொடுப்ப, உன் கட்டுப்பாட்டிலே இல்லைன்னு சொல்லி IAS பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பிஜு ஜனதா தளத்திலே சேர்ந்துடுறார். சேர்ந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து மாநில வளர்ச்சி குழுவோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இது கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்துக்கு இணையான பதவியாக அவருக்கு போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அவர் அமைச்சராக மாறிவிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வந்து இவர் தான் வந்து பெரிய முட்டுக்கட்டையாக பாஜக இருக்காங்க. ஏற்கனவே பாஜகவுக்கு தமிழ்நாட்டினாலே அலர்ஜி, தமிழன்னாலே அலர்ஜி. இப்போ ஒரு தமிழன் ஒரிசாவில் உட்காந்துட்டு நம்ம பாண்டியன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காப்புலன்னா, விரலை விட்டு ஆடிட்டு இருக்காப்புல பிஜேபியை. ஆனால் பிஜு ஜனதா தளத்தை வீழ்த்த முடியாத ஒரு
சக்தியாக எப்படி நவீன் பட்நாயக் வைச்சிருக்காரோ அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் இவர் இருக்கிறதுனால இப்போ அமித்ஷாவும் மோடி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே பிரச்சாரத்தில் இவர் பேரை சொல்லாமல் இப்படி ஒருத்தர் இருக்காராம், அவர் இப்படி பண்ணுறாராம் அப்படி பண்ணுறாராம், அவரை வீழ்த்த வேண்டும், அவர் ஏழை மக்களுக்கு எதிரானவர்கள், இது வளர்ச்சி திட்டம்ன்ற பேர் மக்களை அழித்து வருகிறார் அப்படின்னு வழக்கமான பொய்களை இவர்கள் சொல்லிக்கொண்டே திரிகிறாங்க. எனவே இந்த முறையும் கடந்த முறை 12 இடங்களை பிடித்தது பிஜு ஜனதா தளம். இந்த முறை ஒரு 16-17 இடங்களை பிடித்து விடும். மொத்தம் 21 இடங்கள், இன்னும் 5 இடங்களை எக்ஸ்ட்ரா தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இருந்த போதிலும் பிஜு ஜனதா தளத்தை பொறுத்தளவுக்கு அவர்களில் யார் மத்திய அரசு இருக்காரோ அவர்களுடைய உடன்பட்டே போவாங்க, ரொம்ப எதிர்த்தெல்லாம் போக மாட்டாங்க, உடன்பட்டே போகக்கூடிய ஒரு வழக்கம் உள்ளவர்கள் தான் அவர்கள். இருந்த போதிலும் இவர்கள் இந்த மாதிரி பொய்யை சொல்லி பிஜு ஜனதா தளத்தை வீழ்த்துவதற்கும் நவீன் பட்நாயக்கை வீழ்த்துவதற்கும் இவர்கள் வழி பண்ணோன்னே இப்போ அந்த நம்ம பாண்டியன் மூலமாக என்ன ஆப்படித்து பாஜகவே ஒரிசாவில் இல்லாமல் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வேலைகள் நடந்து வருகிறது. எனவே அந்த நல்ல வேலையை செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.